மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்திருக்கிறது. கோமதி என்பவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டில் மனுதாரரின் புகாரை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தற்பொழுது ஆணை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் இந்துமதி இணைந்திருக்கிறார். இந்துமதி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது மதுரையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் கோமதி என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு இளநிலை எழுத்தராக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியில் சேர்ந்ததாகவும் பின்னர் பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரிகள் சிலருடன் கூட்டு சேர்ந்து செல்வாக்குமிக்க நபராக மாறி தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருவதாகவும் அவர் மீது சட்டவிரோதமாக சான்றிதழ்கள் வழங்கியது மற்றும் பல்கலைக்கழக ஆவணங்களை வெளியிட்டது, ஆய்வு மற்றும் இணைப்பு வழங்குவதில் லஞ்சம் பெற்றது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இருந்தும் அவர் மீது பல்கலைக்கழகம் சார்பாக முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தண்டனை என்ற பெயரில் வேறு துறைக்கு மாற்றப்பட்டார். மேலும் வண்டியூரில் 2 கோடிக்கு வீடு மற்றும் ஊழியர்களுக்கு 2 கோடிக்கு மேல் கடன் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு உள்ளது. இது அரசு சேவைக்கு விதிகளுக்கும் முரணானது எனவும் அது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடந்த ஆண்டு இவர் புகார் அளித்திருந்தும் எந்தவித பதிலும் இல்லாத நிலையில் தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது அந்த புகார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டதாக பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இது சரியானது அல்ல, எனவே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை உதவியுடன் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு பணியாற்றும் நபர் மீது புகார் எழுகையில் முறையான அனுமதி பெற்று அது தொடர்பான விசாரணையை செய்ய வேண்டும் எனவும் யார் புகார் அளித்தது என்பது தொடர்பான விவரங்களை வெளியிட வேண்டிய தேவையில்லை, மேலும் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளர் தரப்பில் கோமதி மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை என கூறி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது எனவும் விசாரணை அமைப்பாக செயல்படாமல் தபால் நிலையமாக மட்டும் இந்த விஷயத்தில் செயல்பட்டு புகாரை அப்படியே பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியுள்ளது எனவும் தெரிவித்தனர். மேலும் விவரங்களை சரிபார்ப்பது எனில் ஊழியரின் பதிலை கேட்பது மட்டுமல்லாமல் விசாரணை அதிகாரி வேறு இடங்களில் இருந்தும் விவரங்களை பெற்று விசாரித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மேலும் இதனை தொடர்ந்து பல்கலைக்கழகங்களில் ஊழல் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தெரிவித்தார். அது எதிர்கால சந்ததியினரையும் பாழாக்குகிறது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். மேலும் இதனை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற விசாரணை அமைப்புகள் தங்கள் பணியை முறையாக செய்யாத போது வேறு அமைப்புக்கு மாற்றுவது தேவையாக இருக்கிறது எனவும் ஆகவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.